தமிழ்நாட்டில் தனிப்பெரும் சமுதாயம் வன்னிய சமுதாயத்திற்கு தனி ஒதுக்கீடு கிடைக்கவில்லை. இடையிலே எத்தனை போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் நடத்தியும் எந்த பலனும் இல்லை. சமீபத்திலே உச்சநீதிமன்றம் 1267 நாட்களுக்கு முன்பு ஒரு மிகப்பெரிய தீர்ப்பை வழங்கியிருக்கிறது. அந்த தீர்ப்பின்படி தமிழ்நாட்டில் வன்னியர்களுக்கு உள்ஒதுக்கீடு அல்லது தனி ஒதுக்கீடு கொடுக்க எந்த தடையும் கிடையாது. தமிழக அரசு டாலர் கொடுக்கலாம், தரவுகளை சேகரித்து நியாயப்படுத்திக் கொடுங்கள் என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கி 1267 நாட்கள் ஆகிறது. இந்த இடஒதுக்கீட்டை 30 நாளில் கொடுக்க வேண்டிய இடஒதுக்கீட்டை 1267 நாட்களாகியும் வேண்டுமென்றே திமுக அரசு, மு.க. ஸ்டாலின் அரசு கொடுக்காமல் தவிர்த்துக் கொண்டிருக்கின்றார்கள். இதை கண்டிக்கின்றோம். இந்த சமுதாயத்துடைய வாக்குகள் மட்டும் எங்களுக்கு வேண்டும். ஆனால் இந்த சமுதாயம் படிக்கக்கூடாது, வேலைக்கு போகக்கூடாது, எங்களுக்கு குடிப்பழக்கத்திற்கு அடிமையாக இருக்க வேண்டும். இதெல்லாம் இந்த சமுதாயம் வளரக்கூடாது, முன்னேறக்கூடாது. இதுதான் மு.க. ஸ்டாலின் முதலமைச்சருடைய நோக்கம். இது எடுபட கிடையாது. அதனால்தான் நான் சொல்கின்றேன், வருகின்ற டிசம்பர் மாதம் 17ஆம் தேதி மாபெரும் சிறை நிரப்பு போராட்டத்தை அறிவித்திருக்கின்றோம். டிசம்பர் 17 வன்னியர்களுக்கு, தமிழ்நாட்டில் வன்னியர்களுக்கு 15 விழுக்காடு முதல் கட்டமாக தனியாக இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என அறிவித்து டிசம்பர் 17 மாபெரும் சிறை நிரப்பு போராட்டம், குறைந்தது 5 லட்சம் நம் சொந்தங்கள் தமிழ்நாடு முழுவதும் சிறை நிரப்புவோம் என்று தமிழக அரசுக்கு அழுத்தம் கொடுக்கின்ற இந்த அறவழி போராட்டம், அறவழி அமைதியான முறையில் நாம் எல்லோரும் சிறைக்கு செல்வோம். நம் சந்தையில் வருங்கால சந்தையில் படிக்க வேண்டும், வேலைக்கு போக வேண்டும், சுயமரியாதையோடு வாழ வேண்டும் நோக்கத்திலே அனைவரும் நாம் சிறைக்கு செல்வோம்.